வட்டமிடுக. எண் 7 கற்றல். பறவைகள் 7, மணிகள் 7, விரல்கள் 7. எண் 7. செய்து பார். எண் 7 எழுதிப் பழகுக. எவையேனும் 7 மரங்களுக்கு வண்ணமிடுக. எவ்வாறு தேர்ந்தெடுப்பாய்? செயல்பாடு. வானவில்லில் காணப்படும் நிறங்கள் எத்தனை? வானவில் உருவாக்கி வண்ணம் தீட்டி மகிழ்க. எண் 8 கற்றல். நட்சத்திர மீன்கள் 8, மணிகள் 8, விரல்கள் 8. எண் 8. செய்து பார். எண் 8 எழுதிப் பழகுக. 8 பந்துகள் கொண்ட தொகுப்பை வட்டமிடுக. வேறு வேறு விதங்களில் உருவாக்க இயலுமா? செயல்பாடு. கொடுக்கப்பட்ட பென்குயின்களுக்கு கருப்பு வண்ணம் தீட்டுக. எத்தனை பென்குயின்களுக்கு வண்ணமிட்டுள்ளாய்? எண் 9 கற்றல். பென்சில் 9, மணிகள் 9, விரல்கள் 9. எண் 9. செய்து பார். எண் 9 எழுதிப் பழகுக. எவையேனும் 9 பூக்களுக்கு வண்ணமிடுக. மாற்று முறையில் வண்ணமிடும் வழியினை கூறுக. படத்தில் பட்டம் 9 எண் உடைய பட்டத்தை தேர்ந்தெடுத்து வால் வரைக. மகிழ்ச்சி நேரம். படத்தை பார்த்து ஆமை எத்தனை? மொத்தம் 7. வட்டமிடுக. அதேபோல் மற்ற படங்களை பார்த்து எண்ணி வட்டமிடுக. ஒப்பிடுதல். பெரிய எண், சிறிய எண். செய்து பார். படத்தில் பந்துகள் கீழே பெட்டி இருக்கு 5, பந்துகள் இந்த பக்கம் 3. இவற்றில் பெரிய எண் எது? அதை தேர்வு செய்க. அதேபோல் கீழே உள்ள படத்தை பார்த்து பெரிய எண்ணை தேர்வு செய்க. பெட்டியில் எழுதி தேர்வு செய்க. அடுத்து மத்தளம் 6. அடுத்த படத்தில் மத்தளம் 4. இதில் சிறிய எண்ணை தேர்வு செய்க. அதேபோல் கீழே உள்ள படத்தை பார்த்து சிறிய எண்ணை எழுதி தேர்வு செய்க. மகிழ்ச்சி நேரம். பெரிய எண்ணை வட்டமிடுக. முதலில் 7, 8. இதில் பெரிய எண் எது? 8. அதை வட்டமிடுக. அதேபோல் மற்றவற்றில் பெரிய எண்ணை வட்டமிடுக. சிறிய எண்ணை வட்டமிடுக. முதலில் 1, 5. இதில் சிறிய எண் எது? 1. வட்டமிடுக. அதேபோல் மற்றவற்றில் சிறிய எண்ணை வட்டமிடுக. முன்னும் பின்னும். கற்றல். முன்னோக்கி செல்லுதல் 1, 2, 3, 9 வரை. பின்னோக்கி செல்லுதல் 9, 8, 1. முயன்று பார். தொடர் வண்டியில் 1, 4, 8. இதற்கு விடுபட்ட எண்களை யோசித்து எழுதுக. அடுத்த தொடர் வண்டியில் பெட்டியில் 8,
அடுத்து எதுவும் இல்லை, அடுத்து 1. 8ற்கு அடுத்து என்ன? யோசித்து எழுதுக. 2 தொடர்வண்டிகளிலும் இன்ஜினிலிருந்து எண்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன? செய்து பார். படத்தில் பின்னே 5, முக்கோணத்துல 6, கீழே வட்டத்துல 1, முக்கோணத்துல எதுவும் இல்லை. யோசித்து எழுதுக. அடுத்து முன்னே 6, அடுத்து 7, கீழே வட்டத்துல எதுவும் இல்லை, முக்கோணத்துல 3. 3க்கு முன்னாடி என்ன வரும்? யோசித்து எழுதுக. இடையில் 2க்கும் இடையில் 5, 6, 7. அதே போல 1 பெட்டியில எதுவும் இல்லை, அடுத்து 3. 1க்கும் 3க்கும் இடையில என்ன வரும்? யோசித்து எழுதுக. தரவரிசை எண்கள். பயணம் செய்வோம். விழா மேடையில் நிற்கும் பல வேடமணிந்த குழந்தைகளை உற்றுப்பார். வாய்மொழி வினாக்கள். 1. முதலாம் இடத்தில் எப்பல வேடம் அணிந்த குழந்தை நிற்கின்றது? 2. தர்பூசணி பல வேடம் அணிந்த குழந்தை எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3. 7ஆம் இடத்தில் நிற்கும் குழந்தை எப்பல வேடம் அணிந்து உள்ளது? 4. ஆரஞ்சு வேடம் அணிந்த குழந்தை எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 5. எப்பல வேடமணிந்த குழந்தை உனக்கு மிகவும் பிடிக்கும், ஏன்? செய்து பார். படத்தில் 3ஆம் நட்சத்திரத்தில் 1, 2, 3 அதை வட்டமிடுக. அதேபோல் கீழே படத்தை பார்த்து யோசித்து வட்டமிடுக. மகிழ்ச்சி நேரம். படத்தில் பறவை படம் உள்ளது. அதில் வரிசையாக எண்கள் 1, 2, 3 உள்ளது. அதை ஒவ்வொன்றாக இணைத்து படத்தை உருவாக்கி வண்ணமிடுக. 2. கம்பளிப்புழுவை போல பொட்டுகளை பயன்படுத்தி உருவத்தை வடிவமைக்க. கீழே 4 பொட்டுகளை பயன்படுத்தி உருவாக்குக. அடுத்து யோசித்து ஒவ்வொன்றாக ஒட்டி படத்தை முழுமையாக்கு. 3. 1 முதல் 9 வரை உள்ள எண்களை தீக்குச்சிகளால் உருவாக்கவும். எண் 2ஐ உருவாக்கிட கிடைப்பது. இதேபோல் மற்ற எண்களை உருவாக்கவும். முன்பு பொட்டுகளை பயன்படுத்தி அதே போல இப்பொழுது தீக்குச்சியை பயன்படுத்துக. 4. அட்டவணையில் 9, 1, 2, 3, 4, 9 வரைக்கும் இருக்கு. வண்ணங்கள் ஒவ்வொன்றாக நிரப்புக. கீழே படத்தில் குறிப்பிட்டது போல 9, 2, 8, 1, 4 மேலும் கீழேயும் சமமாக வண்ணங்களை தீட்டுக. சறுக்கலும் ஏணியும். விளையாட்டு. குறிக்கோள். 1 முதல் 6 வரையிலான எண்களை வலுவூட்டம் பெறல். 2. விளையாட்டு மூலம் நற்பண்புகளை வளர்த்தல். தேவையான பொருட்கள்: ஒரு பகடை, வெவ்வேறு வண்ண பொத்தான்கள் மற்றும் ஏணி சறுக்கு கட்டம். முறை: 1. குழந்தைகள் தனித்தோ, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழுக்களாகவோ விளையாடலாம். 2. ஒவ்வொரு குழந்தையும்
பகடை உருட்டிப் பெறும் எண்ணிக்கேற்ப பொத்தான்களை ஏணிசறுக்கு கட்டத்தில் ஆரம்ப நிலையில் இருந்து நகர்த்த வேண்டும். 3. சுழற்சி முறையில் பகடை உருட்ட வேண்டும். 4. ஏணிப்படி அடியில் வரும்போது ஏணிப்படி வழியாக ஏறிக்கொள்ளலாம். சறுக்கலின் மரத் தலைப்பகுதியை அடைந்தால் அதன் கீழ்ப்பகுதி வரை கீழே இறங்க வேண்டும். 5. எவர் முதலில் இறுதி நிலையை அடைகிறார்களோ அவரே வெற்றி பெற்றவர் ஆவார்.